in this city for more than 15 years, and it has been doing a real human service to the ailing community. But of late, in the recent past, a very rare and a very critical cardiac tumor was diagnosed and detected, and we at this hospital feel that this issue should be known to the public at large through the media, so that the 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 service, the excellent service and patient care which has been taken care in this hospital is known to one and all. This middle-aged lady with multiple comorbidities came with very non-specific complaints, and on detailed evaluation she was found to be having a very critical intracardiac tumor, and the efficient workforce of this hospital has immediately seen to it that immediate surgical intervention was done, and the patient recovered and went back hale and hearty. This is a unique case in the history of this hospital, and I feel that this sort of rare issues should be known to the public at large, so that the care of service being rendered by a hospital is known to everybody. To speak about the details of the case, I will now request our director, Dr. Tillivallal sir, to speak to the gathering. இதயத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு கட்டி, அது 4 சென்டிமீட்டர் சைஸ்ல பெரிய கட்டியா இருந்து அது ரத்த குழாயை அடைச்சு, ரத்த குழாய்க்குள்ள இதயத்துக்குள்ள அடைச்சு, அதனால மயக்கம், டயர்ட்னஸ், கிடினஸ், அப்பப்போ பிபி ட்ராப் ஆகுறது, சின்ன பிட் அந்த கட்டியிலிருந்து மேலே போய் பிரெயின்ல பிளாக் ஆகி இடது கை கால் வலி, நம்னஸ், வீக்னஸ், இதெல்லாம் வந்து ஒரு கிடினஸ், டயர்ட்னஸ், நம்னஸ், வீக்னஸ் வந்தாங்க. 64 வயசு அந்த அம்மாவுக்கு. இப்போ வந்திருக்காங்க, இவங்களை நீங்க எல்லாம் பார்க்கலாம்ல, அவங்கள மீட் பண்ணலாம். அது வந்து அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கறச்ச அவங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கிறது தெரியுது, சுகர் இருக்கிறது தெரியுது, யூரின் இன்ஃபெக்ஷன் தெரியுது. அதனால யூரின் இன்ஃபெக்ஷன் பிளட்ல மிக்ஸ் ஆகி சிக்கா ஃபீவரோட இருக்காங்க, சிக்கா இருக்காங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து பிளட்ல மிக்ஸ் ஆனா சீரியஸ் ஆகும், எல்லாத்துக்கும் தெரியும். அது மாதிரி இருக்காங்க. அதுல எக்கோ பண்ணும்போது உள்ள கட்டி இருந்தோன்னு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. பெரிய 4 சென்டிமீட்டர் கட்டியது, 3.8 சென்டிமீட்டர் கட்டியது. அது ஹார்ட் உள்ள இருக்குது, வெளிப்பக்கம் இல்லை, உள்பக்கம். ஸோ இதை டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த மற்ற கோமார்பிடிட்டின்னு நாங்கள் சொல்லக்கூடிய ப்ரெஷர் கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோல், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், ஃபீவர் கண்ட்ரோல், ஸ்ட்ரோக்கை ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கு. ஏன்னா விட்டு பேர் பிளாக் ஆகி மல்டிபிள் விட்டு போயிருக்கு, பிளாக் ஆகி மல்டிபிள் எம்பலை ஆனதுனால பிரெயினையும் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், இல்லாட்டி அங்கே ப்ளீட் ஆயிரும், அங்கே ஸ்வெல்லிங் வந்துடும் பிரெயினில். ஸோ அதையும் சரி பண்ணிட்டு ஒரு 1 வீக்ல ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தென் வி ஹவ் காட் தி கன்சென்ட் ஃப்ரம் தி பேஷண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஓப்பன் பண்ணி வி ஹவ் டன் அ சர்ஜரி. ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி இதயத்துக்கு உள்ள அந்த 4 சென்டிமீட்டர் கட்டியை கட் பண்ணி எடுத்துட்டு பயாப்சி அனுப்பிச்சோம். அது ப்ரூவ் பண்ணிட்டோம், அது வந்து மிக்ஸோமா அப்படின்னு இருதய கட்டியது. அதை எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல குயிக் ரிகவரி, ரிலீஃப் அவங்களுக்கு. இது வந்து வி கேன் கிவ் க்யூர். இப்போ மற்ற பைபாஸ் சர்ஜரிலாம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்டெபிலைசேஷன், சப்போர்ட்டிவ் கேர் தான் கொடுக்க முடியும். இப்போ அப்படி கட்டி எடுத்த பிறகு க்யூர் அவங்களுக்கு, பெர்மனன்ட் க்யூர் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இனிமேல் அவங்களுக்கு அந்த அதில் பிரச்சனை வர 15 வருஷமா இவங்க அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது, மூட்டு வலி. இந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஒரு குரூப் லாஸ்ட் டைம் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வரும்போது ஹார்ட்டுக்குள்ள ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கு, அதுக்கு மெடிசனே கிடையாது, ஆப்ரேட் தான் பண்ணணுன்றார். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா திடீர்னு நான் உடனே ஆப்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, ஏதாவது சிம்டம் தெரிஞ்சால் வந்துக்கலான்னு நான் போயிட்டு. இப்போ இடம் சடனாக ஒரு நைட்டு பூரா கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டே இருந்தது. காலையில் ஒரு 5 மணிக்கு என்னால் முடியலப்பா, இந்த கை பூரா ஐடல் ஆகிட்டது மாதிரி இருக்குது, இந்த பிரெயின் பூரா இந்த பக்கமாக ஒரு டஃப்னஸ்ஸாக இருக்குது, என்னால் முடியல, நீ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போட்டேன். ஸோ இமிடியேட்டாக நான் டாக்டர்கிட்ட வந்துட்டேன். அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இமிடியேட்டாக அட்மிஷன் போட்டார். ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு. ஸோ ஆப்ரேட் பண்ணணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகும், கிட்டத்தட்ட ஆயிடுச்சு வச்சுங்களேன். எப்படியோ நான் காப்பாற்றி விட்டேன்.
God's grace. ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதுதான் அவர்கிட்ட வந்து